பிரித்தானியாவின் முன்னணி எண்ணெய் நிறுவனமாக இருந்த பிராக்ஸ் குரூப் திடீரென திவாலாக இருந்தது. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தலைமை நிர்வாகி இலங்கையைச் சேர்ந்தோர் சஞ்சீவ் சூசப்பிள்ளையும் அவருடைய மனைவி ஆரணி சூசப்பிள்ளையும் நாடை விட்டு தலைமறைவான சம்பவம் ஏற்கனவே சர்ச்சைக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப பல புது தகவல்கள் வெளிவந்திருக்கு. அது பற்றின ஒரு விடயம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு புதிதாக சேனலுக்கு வந்ததுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நான் எப்பயுமே கேட்டுக்கொள்றது தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி வீடியோக்கள் நம்மளால செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரி சிக்கல்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், வேலை இழப்பு மற்றும் சொத்து விற்பனை என்ற பரபரப்பான தகவல்களை தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்குது. இந்த சம்பவம் ஒரு தனிநபரின் தோல்வியாக அல்ல, இது ஒரு சமூக நம்பிக்கையின் மரணமாகவும் தொழிலாளர்களின் வாழ்வாதார சிக்கலாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு நீங்க ஃபுல்லா இந்த வீடியோவை பார்த்தா தான் அதுல முழுமையான ஸ்டோரி உங்களுக்கு தெரிய வரும். மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரித்தானியாவின் தொழிலதிபர்களான சஞ்சீவ் குமார் மற்றும் அவருடைய மனைவி பிரித்தானியா விட்டு இலங்கை தான் தப்பி சென்றிருப்பதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. பிரித்தானியாவின் முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு மையமான பிராக்ஸ்லின்சி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் திடீரென திவாலான பிறகு அதனுடைய தலைமை அதிகாரியான இருவரும் காணாமற் போன ஒரு சம்பவம் தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. ஆனா இப்ப வந்திருக்கிற புதிய அப்டேட்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்த்துட்டு சொல்ல போறோம். நான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட கொடுக்குறேன். அதையும் இந்த வீடியோ முடிய அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோட சுருக்கம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, லண்டன்ல வசிச்சு வந்த ஈழ குடும்பம் பெருந்தொகையான பணத்துடன் தப்பியோடி இருக்கலாம் என்றது முன்னதாகவே தகவல் வெளியிருந்தது. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த நிறுவனம் அரசாங்கம் நடத்தி வரும் நிலையில இந்த இருவரும் கிட்டத்தட்ட 250 மில்லியன் பவுண்ட் வரி செலுத்தாமல் தலைவரமான செய்தியும் வெளிவந்திருந்துச்சு. வரி செலுத்தப்படாதுள்ள நிலையில் அவர்கள் அதிகாரிகளால் தேடப்பட்டு வரும் பிரித்தானிய செய்திகள் தெரிவித்தன. நிறுவனத்தின் எதிர்பாராத திவால் நிலைமையை தொடர்ந்து காணாம அவர்களுக்கு கடன் அழுத்தம் காரணமாகவே சொல்லப்பட்டுச்சு. அது மட்டுமா, இந்த திவாலான போது கிட்டத்தட்ட 600 கணக்கான வேலைகள்ல ஆல்பத்தில் ஆழ்த்தியதுடன் பிரித்தானியாவில் எரிபொருள் குறித்த அச்சத்தையும் எழுப்பி இருந்துச்சு. தொழிலாளர்களுமே அவர் மீதே குற்றம் சுமத்தி வராங்க. இவர்கள் நடாத்தி சென்ற பிராக்ஸ் கம்பெனி இழுத்து மூடப்பட்ட வேண்டிய நிலையிலும் தள்ளப்பட்ட போதிலும் வங்கி கணக்குல கிட்டத்தட்ட 4 மில்லியன் பவுண்ட்கள் தமது சொந்த கணக்குக்கு மாற்றியிருந்த தெரிய வந்திருக்கு. இப்படியான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள்ல இந்த தம்பதிகள் சந்திச்சுட்டு வராங்க. இதெல்லாம் பழைய தகவல்கள் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். புதிதாக யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு புரியணும் இல்லையா? அதுக்காகத்தான் போன வீடியோட சுருக்கத்தை இந்த வீடியோல உங்களுக்கு முதல்ல சொல்ல வரேன். ஓகே, இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களை கண்டுபிடிச்சீங்களா அப்படின்னு தான் கேக்குறீங்க. சொல்றேன் கேளுங்க. சூசப்பிள்ளை தனது 5 மில்லியன் பவுண்ட் பெறுமதியான பிரித்தானிய மாளிகையை விற்பனைக்காக விட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 1.5 பில்லியன் பவுண்டுக்கு அதிகமான கடனுக்கு பிரித்தானியாவை விட்டுவிட்டு இலங்கை சென்றதாக நம்பப்படுது. லண்டனுக்கு அருகே சரையில இருக்கிற வெயிட்பிரிட்ஜ் பகுதியில அமைந்துள்ள அவரது 5 படுக்கரை கொண்ட வீடு இப்போ ரைட்டோ போன்ற சொத்து தளங்கள்ல இப்ப விளம்பரப்பட்டிருக்கு. சூசப்பிள்ளை தலைமையிலான பிராக்ஸ் குழுமம் திவாலானதை தொடர்ந்து லிங்சன்சையில் உள்ள லின்சி எண்ணெய் சுத்திகரிப்புல இந்த கோடைக்கால தொடக்கத்தில் பணி நிறுத்தம் செய்யப்பட்டாச்சு. அவர்கள் இருவரும் என்னதான் இழப்புகள் சந்திச்சிருந்தாலும் கூட கடந்த வருடம் கிட்டத்தட்ட 3.65 பில்லியன் பவுண்ட் லாப பங்கு தங்களுக்கு தாங்களே வழங்கி கொண்டதாக சொல்லப்படுது. இப்ப புலனாய்வு அதிகாரிகளாலும் இவர்கள் 2 பேரையும் தொடர்பு கொள்ள முடியலன்னே சொல்லப்படுது. கோர்ட்லயும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்குது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்காக அரசாங்கம் பயிற்சி உத்தரவாத நிதி ஒதுக்குறதாக உறுதியளிச்சிருக்கிறதாக கூறப்படுகிறது. இது சமூக நம்பிக்கை துரோகம் செய்த சம்பவமாகவே பார்க்கப்படுது. அரசு, சட்டம் அப்புறம் ஊடகம் தயக்கமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் தான் இது. நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கணும் என்றதும் தான் எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. விசாரணைகள் நிறைவடைந்தால் தான் நாம இதை பத்தி தொடர்ந்து பேச முடியும். சஞ்சீவ் சூசப்பிள்ளை தம்பதியினருடைய நடவடிக்கைகள் சட்ட ரீதியாகவும் நெறிமுறையிலாகவும் கேள்விக்குறியானதாகும். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏற்கனவே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருந்தா தான் இந்த வீடியோ நான் திருப்பி அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு சொல்றதுக்காக இந்த வீடியோ செஞ்சிருக்கேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பினான see you another video. Cheers மக்களே.